ஹாய், நான் உங்க புனிதா. நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேங்க. நீங்களும் தானே? நீங்க ஒரு எழுதப்படாத காகிதம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன தோணும்? நானா? நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா? நான் எவ்வளவு சிந்திக்கிறேன், எவ்வளவு பேருக்கு சோஷியல் மீடியால கமெண்ட்ஸ் போடுறேன், எவ்வளவு கருத்து சொல்றேன், எவ்வளவு படிச்சு இருக்கேன். என்ன போயிட்டு நீங்க எழுதப்படாத காகிதம்னு சொன்னா ஒத்துக்க முடியுமா அப்படின்னு கேக்குறீங்களா? இப்பவும் சொல்றேன், நீங்க ஒரு எழுதப்படாத காகிதம் தான். இந்த கருத்தை ஃபர்ஸ்ட் சொன்னது ஸ்காட்லாந்தோட பிலாசபர் டேவிட் ஹியூம். இவர் ஏன் நம்மள எல்லாம் எழுதப்படாத காகிதம்னு சொல்றாரு? நம்மள மட்டும் இல்லைங்க, அவருமே ஒரு எழுதப்படாத காகிதம் தானா. இந்த கருத்தோட விளக்கம் தான் என்ன, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம யாருமே பிறக்கும் பொழுது சிந்தனைகளோடவோ கருத்துக்களோடவோ பிறக்கலைங்க. அதுக்கப்புறமா நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள், நம்மளோட சூழ்நிலை, கிடைக்கக்கூடிய அனுபவங்கள், இது எல்லாமே நமக்குள்ள ஒரு முத்திரைய பதிச்சுட்டு போயிடுதுங்க. இந்த முத்திரை தான் நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறமா நமக்குள்ள சிந்தனைகளாகவும் உணர்வுகளாகவும் கருத்துக்களாகவும் வெளிப்படுது. நீங்க யாரு அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம்? நான் இவங்களுக்கு பிறந்தேன், நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் இங்க வாழறேன், நான் இந்த வேலை செய்யறேன், இதுதான் நான் அப்படின்னு நாம நம்மள அறிமுகப்படுத்திப்போம். ஆனா இது எதுவுமே உண்மையான நான் கிடையவே கிடையாதுங்க. கரெக்டுங்களா? இது கடவுள் நம்மள இதெல்லாம் உனக்கு இருக்குமான்னு கொடுத்து அனுப்புனதுதான். ஆனா அதுக்கப்புறமா நமக்குள்ள வரக்கூடிய உணர்வுகள், சிந்தனைகள், கருத்துக்கள் இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? இது எல்லாமே நம்ம குழந்தை பருவத்துல எழுதப்படாத காகிதமா இருந்த காலத்துல ஒண்ணு ஒண்ணா நம்ம எழுதின விஷயங்கள் தான். அந்த குழந்தை பருவத்துல இருந்து, சின்ன வயசுல இருந்து நமக்குள்ள என்னெல்லாம் தாக்கங்கள் ஏற்பட்டு இருக்கோ, நாம என்னெல்லாம் கத்துக்கிட்டோமோ அதுதான் நான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாம வரும். ஆனா இது எதுவுமே எழுதப்படாத காகிதத்துல நாம எழுதின விஷயங்கள் தானே. கண்டிப்பா நம்மளால நம்மளோட உணர்வுகளையும் சிந்தனைகளையும் கருத்துக்களையும் மாற்றி அமைக்க முடியும். இதுதான் டேவிட் ஹியூம் சொல்றாரு, நாம ஒரு எழுதப்படாத காகிதம் தான் அப்படின்னு. அப்போ அனுபவங்களை எப்படி மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ நடந்து முடிந்த காலம் வேற, அதை மாத்த முடியாது. ஆனா அந்த காலத்துல கிடைச்ச உணர்வுகள், தாக்கங்கள் இருக்கு இல்லையா, இதை கண்டிப்பா மாத்த முடியும். இப்போ நம்ம ஒரு சோகமான ஒரு சூழ்நிலையில நம்ம இருந்திருக்கோம், ஒரு காலத்துல இருந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கோம். ஆனா அந்த சோகமான காலத்தோட தாக்கம் நமக்குள்ள இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். ஒரு காலத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எவ்வளவு சாப்பாட்டுக்கே இல்லாம தவிச்சோம் தெரியுமா, இப்படின்ற அந்த ஒரு கருத்து இருக்கு இல்லையா, அது நம்ம ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கும். நாம எவ்வளவு சந்தோஷமா எவ்வளவு பணக்காரரா இருக்கும் பொழுதும் நாம கடந்து வந்த பாதைகளோட அந்த சுவடுகளை நம்மளால மாத்த முடியாம தவிக்கிறோம். அதோட தாக்கத்தினால நம்ம என்ன பண்ணுதுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்தை நம்மளால வாழ முடியாம போகுது. என்ன நேத்து ஒருத்தர் அவமானப்படுத்தினாங்க, அதனால இன்னைக்கு நான் அதையே நினைச்சுட்டு தான் இருக்கேன். அப்ப என்னால இன்னைக்கு இந்த சூழலை அனுபவிக்க முடியல, என்ஜாய் பண்ண முடியல. அப்ப நான் என்ன பண்ணணும்? அந்த ஒரு உணர்வை நான் மாற்றி அமைக்கணும். புரியுதுங்களா? அது நினைக்க என்ன ஆகும்? எனக்கு காயங்கள் வரதா செய்யும். அப்ப அந்த உணர்வை நம்ம டோட்டலா நம்ம கற்பனை மூலமா என்ன பண்ணிக்கலாம்? மாத்திக்கலாம். நேத்து அவங்க என்ன திட்டவே இல்லை, நேத்து அப்படியே புகழ்ந்து தள்ளிட்டாங்க, இப்படிலாம் நினைக்கும் பொழுது எனக்குள்ள ஏற்பட்ட அந்த அந்த ஒரு கஷ்டமான உணர்வு எரேஸ் ஆகுது, அழிக்கப்பட்டு நாங்க சந்தோஷமான உணர்வை எழுதுறேன். இப்ப சொல்லுங்க, உங்களோட சிந்தனைகளை, உங்களோட அனுபவங்கள்ல நீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை உங்களால மாத்த முடியும்ல. கண்டிப்பா மாத்த முடியும். சோ எப்படி நம்ம பிறக்கும் பொழுது எதுவுமே இல்லாம பிறந்தோமோ அதே மாதிரியும் நம்மளால இருக்க முடியும். அதுக்குதான் நிறைய தியானம் பண்ணுங்க. அதாவது இன்று என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நேரத்துல நீங்க வாழுங்க, விழிப்புணர்வு நிலையில வாழுங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க இல்லைங்களா. அதுதான் நான் இப்ப என்ன பண்றேன், அதுதான் இப்போ நான் ஓகேங்களா. இப்ப நான் சமைக்கிறேன்னா, நான் ஃபர்ஸ்ட் சமைக்கும் போது எப்படி சமைச்சேன், அவ்வளவு கவனமா சமைப்பேன்ல, இவ்வளவுதான் உப்பு போடணும் அப்படின்ட்டு பார்த்து செய்வேன்ல, அதே மாதிரி ஒரு தடவையும் செய்யும் பொழுது பழைய அனுபவங்கள் எனக்கு அழிக்கப்பட்டு நான் ஒரு நாளும் ஒண்ணு கத்துக்கிறேன். புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணலாம், நம்மளோட சிந்தனைகளையும் நம்மளோட உணர்வுகளையும் கருத்துக்களையும் கண்டிப்பா நம்மளால மாற்றி அமைக்க முடியும். குழந்தை பருவத்துல இருந்த மனநிலையை நம்மளால கொண்டு வர முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கடந்த காலத்துல உங்களுக்கு ஏற்பட்ட அந்த கஷ்டமான சூழ்நிலைகளை மாற்ற முயற்சி பண்ணுங்க. நேத்து முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு நான் எப்படி இருக்கணும்னா, என்னோட உணர்வுகள் தான் நானும் சொல்லிட்டேன் இல்லையா, அப்ப என்னோட உணர்வுகள் எப்படி இருக்கணும்? நேர்மறையா இருக்கணும். ஓகேங்களா? மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். என்னோட உணர்வுகள் இதுதான்.
நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கும். எவ்வளோ பெரிய கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் கடந்து தான் போகணும். வேற வழி கிடையாது. கடந்துதான் போகணும். அப்படிங்கிறப்போ நம்ம எந்த அளவுக்கு தைரியத்தோடவும் புத்துணர்ச்சியோடவும் தெளிவாகவும் இருக்கோமோ அந்த அளவுக்கு அந்த சூழ்நிலையை ஈஸியா கடந்து போக முடியும். ஓகேங்களா? சூழ்நிலைகளை வேணா நம்மளால மாற்றி அமைக்க முடியாம இருக்கலாம், அது கடவுள் கொடுத்தது. ஆனா அதுல ஏற்படக்கூடிய தாக்கத்தையோ உணர்வுகளையும் கண்டிப்பா நம்மளால மாற்றி அமைக்க முடியும். சோ நம்ம எப்பவுமே எழுதப்படாத காகிதமாவே இருக்கலாம். ஒரு நாளும் நமக்கு கிடைக்கக்கூடிய புது புது அனுபவங்களை எழுதலாம். அதுல கஷ்டமான அனுபவங்களை அழிச்சிடலாம். சரிங்களா? சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்து என்ன கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.